ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு 4 to 5 பேசிவ் இன்கம் ஐடியாஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதாச்சும் நம்ம ஆக்டிவாக ஒரு ஜாப் செஞ்சு வர மணியெல்லாம் எனக்கு போதாதுப்பா, நான் பேசிவாக சைடு இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் அங்கே நான் ஒரு 4 to 5 மட்டும் ரிவீல் பண்ணுறேன். ஆனால் பேசிவ் இன்கம்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒன்றை ஃபைன் பண்ணி அதில் ஒர்க் பண்ணால் போதும், நாமளும் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த சைடு இன்கம் எல்லாம் மெயின் இன்கம்மை விட அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம ஜாபவே கிட் பண்ணிட்டு அதை மெயினாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை இதில் ரிவீல் பண்ண இருக்கும். ஒரு 4 to 5 மட்டும் ரிவீல் பண்ணுறேன். மற்றதை நீங்கள் ஃபைன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகும். அண்டு கரண்ட்லி நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சைடு இன்கம்மையும் ரிவீல் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைடு இன்கம்னா அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, நான் அது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியில் 8 to 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். அப்படி ஒர்க் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு 20,000 30,000 சேலரி தராங்க. இன்கேஸ் அந்த மெயின் ஜாப் குவிட் ஆயிடுச்சுன்னா நமக்குன்னு இன்கம் எந்த ஆங்கிள்லேருந்துமே வராது. நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம் நம்ம வரக்கூடாதுன்னா, நம்ம ஒரு ஜாப் செஞ்சுட்டு இருக்கும்போது சைடாக ஒரு இன்கம் வேறு ஒரு விஷயத்த செஞ்சு மணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஈவன் தோ நம்ம ஜாபே குவிட் ஆனாலும் நம்ம ஜாபே போனாலும் இந்த சைடு இன்கம்லேருந்து வர மணி நம்மளை பேக்கப் பண்ணிடும். அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால தான் சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். இதுதான் சைடு இன்கமுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் பார்த்து கொஞ்சம் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய மணி ஏர்ன் பண்ணுற அந்த சைடு இன்கம் என்னென்னா கன்சல்ட்டிங். இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் நாலேஜெலாம் வேணும். பட் இதில் மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக ஃபைன் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா இது நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, நல்ல நாலேஜாக இருக்கீங்கன்னா அந்த நாலேஜ் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக இதில் ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1 or 2 hour மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தங்களுக்கு கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினச்சிடுறீங்க? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன 1000 to 2000. நான் பார்த்து 8,000 10,000 20,000 கூட பே பண்ணுறாங்க பர் ஹவருக்கு. அது நீங்கள் என்ன சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து மேசிவாக சேஞ்ச் ஆகும். ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் லெவல் நாலேஜ் இருக்குன்னா அது மற்றவங்களுக்கு கன்சல்ட்டிங் மூலமாக ப்ரொவைட் பண்ணி ஒரு நாளைக்கு 1 hour 2 hour ப்ரொவைட் பண்ணி நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணுங்கள். இங்கே நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்காக ஒரு சைட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைட்க்கான SEO ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்கிட்ட கன்சல்ட்டிங் எடுத்து போனாங்க. அவங்களுக்கு மந்த்லி பே பண்ணிடுவோம். அவங்க எப்படி சைட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், URLஸ்லாம் எப்படி நல்லா வைக்கலாம், சைட்டை எப்படி கூகுளில் நல்லா ரேங்க் பண்ணலாம் அப்படின்ற கன்சல்ட்டிங்கை நாங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க டெய்லி 1 hour கூட எங்கள் கூட ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் மந்த்லி அவங்களுக்காக பே பண்ணுவோம். அதே மாதிரி தான் கூகுள் ஆட்ஸில் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்க ஒருத்தங்கிட்ட எப்படி கேம்பெயின்ஸ்லாம் ரன் பண்ணலாம், எப்படி ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி கூகுளில் இன்னும் ரேங்க் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க எங்களுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் மந்த்லி பே பண்ணுவோம். அவங்க அவங்களோட ஒர்க்கு நம்மளுக்கு கொஞ்ச நேரம் தான் டெய்லியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம நிறைய மணி பே பண்ணுவோம், பே பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் நாலேஜ் இருக்குது, இந்த மாதிரி எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, ப்ரொஃபஷ்னலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த மக்களுக்கு கன்சல்ட்டிங் மூலமாக சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணி ஒரு நாளைக்கு 1 hour 2 hour ப்ரொவைட் பண்ணி ஒரு கிளைண்ட் கிட்ட நீங்கள் மினிமம் 5,000 to 10,000 ஏர்ன் பண்ணலாம். அது உங்களோட ஒர்க் நாலேஜ் அந்த ப்ரொஃபஷனல் லெவலை பொறுத்து இது அதிகமும் ஆகலாம், கம்மியாகலாம். பட் கன்சல்ட்டிங் ஒரு நல்ல சைடு இன்கம். அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்கிற இந்த பேசிவ் இன்கம்மை மட்டும் கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுட்டோன்னா வாரன் பஃபட் மாதிரி செம்ம ரிச் ஆகிடலாம். வாரன் பஃபட் பண்ண அதே விஷயந்தான் ஸ்டாக் மார்க்கெட். இதில் செம்ம லாபமும் இருக்குது, செம்ம நஷ்டமும் இருக்குது. ஈவன் தோ நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம்மாக தான் இந்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு நல்ல அசட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு பில்ட் யுவர் அசட்ஸ். நீங்கள் தூங்கும் போது கூட உங்களோட மணி க்ரோ ஆகுதுன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் பெஸ்ட்டான பிளேஸ் நம்மளோட மணியை க்ரோ பண்ணுறதுக்கு. ஐயோ ஸ்டாக் மார்க்கெட்டா அப்படின்ட்டு பயந்துடாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் க்ரோ யுவர் மணி, ஆல்சோ ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ்
பிளேஸ் உங்களோட மணியை வச்சு விளையாடுறதுக்கு. பட் இது மட்டும் நம்ம கரெக்டான அசட்ஸில் கரெக்டான டைமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அதில் ப்ரொஃபஷனலாக ஆகிட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் புகுந்து விளாட்லாம். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டுமே வச்சு நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைடு இன்கம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசிவ் ஐடியா அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான். இல்லை பேசிவாகவே இல்லைனாலும் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு கம்பெனியோட அசட்ஸ் என்ன வச்சுருக்காங்க, இதில் ப்ராஃபிட் வருது, இதில் லாஸ் ஆகுது, அவங்களோட ROI என்ன, ROC என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைப்பா இந்த மாதிரிலாம் எனக்கு அனலைஸ் பண்ணலாம் டைம் இல்லை, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், ஒரு சேஃப் செக்யூரான நல்ல ரிட்டர்ன்ஸ் தர அந்த ஒரு விஷயம் என்னன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் உங்களோட மணி எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு சினாரியோ நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட மணி வந்து பேங்க்கில் தான் வச்சுருக்கீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் அவங்க வந்து எவ்வளோ கொடுக்குவாங்க நம்மளுக்கு வட்டினா ஒரு 4 to 5% மேக்ஸிமம் தருவாங்க. பட் ஹிஸ்டாரிக்கலாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து எவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா அட்லீஸ்ட் 11 to 12% கொடுக்கும். அதை வச்சு 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாயோ 12 ரூபாயோ வந்து ரிட்டர்ன்ஸாக வரும். இதுவே நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா 3 ரூபாயோ 4 ரூபாயோ தான் வந்திருக்கும். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜே இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியா ஃபார் எ பேசிவ் இன்கம். நம்ம நெக்ஸ்ட் திங் போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு 8,000 rupees தான் பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ரிட்டர்ன்ஸ் இப்போன்னு பார்த்தா 10,000 சம்திங்கில் இருக்குது. ஸோ என்னோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தா நான் ஒரு 6 monthஸாக வெறும் 8,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 10,000 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட மணியை வந்து நீங்கள் பேசிவாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் என்னோட ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கு. இன்கேஸ் நான் வந்து இங்கே ஒரு 8,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு 80,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோட ரிட்டர்ன் வந்து 10,000 பதில் 1 lakhஆக இருந்திருக்கும். 20,000 rupees வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸாக வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து டீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து பேசிவாக ஏர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் மந்த்லி SIP மூலமாக ஒரு மந்த்லி வந்து 1,000, 2,000, 3,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 yearsக்கு அப்புறமோ 4 yearsக்கு அப்புறமோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இயர்லி வந்து 12% ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் பேஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அதிகமும் ஆகலாம், கம்மியும் ஆகலாம். ஸோ ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி பை டுடே. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசிவ் இன்கம் ஐடியா என்னென்னா, இன்றைக்கி தேதி கரெக்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த பேசிவ் இன்கம் ஐடியா என்னென்னா சோஷியல் மீடியா மேனேஜர். இப்போ வந்து ஒரு ஆக்டர் இருக்காங்க, யூடியூபர் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நல்ல ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் ஹையர் பண்ணி அவங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. என்னோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள், அவங்களோட போஸ்ட் போகிறதா இருக்கட்டும், அந்த கிரியேட்டிவை கிரியேட் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் வச்சுருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்களுக்காக பேவும் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசிவ் இன்கம் ஐடியா. நானே இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் நல்ல மணி பே பண்ணுவாங்க. பட் இனிஷியலாக ஃபைன் பண்ணி போகிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிள்னு பார்த்தா ஒரு கம்பெனியோட மேனேஜர் இருக்காங்க, ஒரு ஃபேமஸான யூடியூபர் இருக்காங்கன்னா அவங்க உட்காந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் உட்காந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு பர்சனை வந்து வச்சுருப்பாங்க. என்னோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் வந்து அப்டேட்டடாக வந்து நிறைய கிரியேட்டிவ்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், அதுக்கு வந்து உங்களுக்கு மணி பே பண்ணிடும் அப்படின்னு பே பண்ணுவாங்க. இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் மட்டும் ஒர்க் பண்ணலாம். அந்த கிளைண்ட் வந்து ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் பீப்புளுக்கு வந்து இதே சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். மல்டிபிள் பீப்புளோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை மட்டுமே ஹேண்டில் பண்ணி நீங்கள் நிறைய பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அவங்க ஒரு பக்கம் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்காக அவங்களோட சோஷியல் மீடியா மட்டும் ஹேண்டில் பண்ணணும், பீப்புள் கூட என்கேஜ் பண்ணணும், கரெக்டான போஸ்ட்டை கரெக்டான டைம் போடணும். இதுதான் நம்மளோட வேலை. ஆக்சுவலி இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசிவ் இன்கம் ஐடியா. நான் இதில் தான் ஆக்டிவாக ஒர்க் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து நல்லா நெக்ஸ்ட் லெவல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதை விட ஒரு பெஸ்ட்டான பேசிவ் இன்கம் ஐடியாவை ஃபைன் பண்ணதுனால இப்போ நான் வந்து இதை விட்டுட்டேன். பட் இது மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதிலிருந்து எவ்வளோ வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ரொஃபைலில் நீங்கள் ஃபைன் பண்ணி அவங்களுக்காக சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 30,000 ஒரு கிளைண்ட்டே பே பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் மல்டிபிள் பேருக்கு செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு வேல்யூவான பேசிவ் இன்கம் ஐடியா தான் இந்த சோஷியல் மீடியா மேனேஜர். இது வந்து அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை. 1 week உட்காந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளைண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த அவரோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெரிய கிளைண்ட்டுக்கு காட்டி அவருக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும்.
நான் இனிஷியல்ல சொன்னேன் இல்லையா, அதே மாரி இன்னொரு விஷயம். அது வந்து கன்சல்டிங். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு கன்சல்ட் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனா, இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்துல ப்ரொஃபஷனலா இருக்கோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியுதுன்னா, அது ஒரு சின்ன சர்வீஸா ப்ரொவைட் பண்றது மூலமா ஏர்ன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா, நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர். நீங்க ஒரு கம்பெனிக்கு போய் அவங்க ஏதோ அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்காக அந்த கிரியேட்டிவ்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி, அந்த கிரியேட்டிவ்ஸை கிரியேட் பண்ணி தரத்துக்கு ஒரு மணியை வந்து சார்ஜ் பண்ணலாம். இது ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். இன்கேஸ் ஒரு கம்பெனி வந்து யூடியூப்ல வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணணும், அவங்கள அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி தரேன் அப்படின்ட்டு போய் ஒரு சின்ன கம்பெனிகிட்ட கேட்டால் அவங்க கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரொஃபஷனலான வீடியோலாம் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணியை பே பண்ணுவாங்க. இல்லை இவ்வளோ மணி பே பண்ணுங்கன்ட்டு நீங்களே அவங்ககிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஒரு சின்ன சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். இது எப்படின்னா எக்ஸாக்டாக சொன்னால் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஃப்ரீலான்சிங். இல்லை, இது ஃப்ரீலான்சிங்கே தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸை வந்து நீங்கள் வந்து தேவையான கம்பெனிஸ்க்கோ பீப்புள்ஸ்க்கோ வந்து ப்ரொவைட் பண்ணி அதில் ஒரு மணி ஏர்ன் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசிவ் இன்கம் ஐடியா. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பேசிவ் இன்கம்னு வரும்போது. இந்த மாதிரி கிளைண்ட்டை வந்து நம்ம ஆன்லைன் வந்து ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி பிளேஸில் ஃபைண்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறதுன்றது இனிஷியலாக அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் பாருங்கள் உங்கள் ஊரில் சென்னையில் ஏதோ ஒரு இடத்துலலாம் போனீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு ரெடியாக இருப்பாங்க. அவங்க தான் நம்மளோட இனிஷியல் கிளைண்ட்ஸ். அவங்கள பிடிச்சி நான் இந்த மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, இப்போ தான் கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகுதுன்னா அவங்கள பிடிச்சிங்கன்னா போதும், அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. அவங்களுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். எனக்கு வந்து இங்கே ரியல் டைமாக நடந்த இந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது வேற ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணணும். அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க எனக்கு வந்து பே பண்ண ரெடியாக இருந்தாங்க. அங்கே வந்து அவங்க எவ்வளோ பே பண்ண தான் ரெடியாக இருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்டில் அந்த சின்ன சேஞ்சை மட்டும் பண்ணி கொடுக்குறதுக்கு. அவங்க நினச்சிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்டில் அந்த சின்ன சேஞ்சை மட்டும் பண்ணி கொடுக்குறதுக்கு 2-3 டேஸ் ஆகும்ன்ட்டு. பட் அந்த விஷயத்தை நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே முடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவங்க எவ்வளோ பே பண்ண ரெடியாக இருந்தாங்கன்னா, அந்த விஷயத்தை நான் மட்டும் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருந்தேன்னா எனக்கு 4000 ரூபீ பே பண்ண ரெடியாக இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்க அது 2-3 டேஸ் ஆகுன்ட்டு. எனக்கு தெரியும் அது 1/2 அன் ஹவர் தான் ஆகுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு சின்ன சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு சின்ன மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்த ஒரு சின்ன சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அங்கே நல்லா மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனியோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸை வந்து கன்சல்டிங்காக ப்ரொவைட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸை வந்து சின்ன ஒரு சர்வீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். நான் இது எல்லாம் இருக்கும்போது நான் ஃபைனலாக இப்போ கடைசியாக கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பேசிவ் இன்கம் ஐடியா என்னன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா வீடியோ, இதுதான். என்னப்பா சொல்கிறேன்னா, கான்டென்ட் கிரியேஷன். நான் இப்போ கரண்ட்லி ஆக்டிவாக டெய்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பேசிவ் இன்கம் ஐடியா என்னென்னா கான்டென்ட் கிரியேஷன் தான். இனிஷியலில் வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டடாக ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய நாலேஜ் ஷேர் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து ஒரு நல்ல பேசிவ் இன்கம்மெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஆக்டிவாக ஓரளவு டீசெண்டான பேசிவ் இன்கம்மாக எப்படியாச்சும் மாற்றிடணுன்ட்டு தான் இப்போ இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டிவான்னு சொல்லிட்டு 3 நாளுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேசிவ் இன்கம் ஐடியா. இதை நீங்கள் வந்து மெயினாக கூட மாற்றிக்கலாம், இல்லை பேசிவாக கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கான்டென்ட் கிரியேஷன் எப்படி உட்காங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது, அது வந்து டீசெண்டாக பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு கான்டென்ட்டாக ஆன்லைனில் ஷேர் பண்ணணும். இதுதான் கான்டென்ட் கிரியேஷன். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை பிளான்ஸ்லாம் க்ரோ பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி, அது ஆன்லைனில் ஒரு கான்டென்ட்டாக ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போடலாம், ரீலாக போடலாம், லிங்க்டின்ல போஸ்ட் போடலாம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடலாம், யூடியூப்பில் வீடியோ போடலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மை வேணால் சூஸ் பண்ணி அதில் கான்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் ஒரு டைம் மேலே அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அதுலேருந்து ஒரு டைம் மேலே இன்கம் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி தான் கான்டென்ட் கிரியேஷன் மூலமாக நம்ம வந்து பேசிவாக ஒரு மணியை ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து ஹை பொட்டென்ஷியல் இருக்குது. இதையும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட நாலேஜ் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க, அதுதான் எங்கள் மேட்ரு. ஓகே, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேசிவ் இன்கம் ஐடியாவில் வந்து ஒரு 4 to 5 மட்டும் இங்கே வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். வேணால் சொல்லுங்கள், பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவோம். வேணா பண்ணுவோம். ஓகே, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் எதையாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலும் ஒரு பேசிவ் இன்கம் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க.
பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூபுளான ஹெல்ப்ஃபுல்லான நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை பண்ணுங்கள், ஷேரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகே. இந்த மாதிரி வீடியோஸ் தான் கிரியேட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை ஒரு பேசிவ் இன்கம்மாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் பேசிவ் இன்கம்மாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய். நம்மளோட டைலாக் என்னென்னா, கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங்,